அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்க இடையிலான மோதல் மீண்டும் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரபூர்வமான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல கவுதி படைகளும் மிக முக்கியமான அறிவிப்பை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள். குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளம் மீது இன்றைய தினம் மீண்டும் 4வது சுற்று தாக்குதலை IRGC நடத்தியிருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் முறிவடைந்து விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுக்களை பெரிய அளவில் யாரும் கணக்கில் எடுப்பதில்லை. அவர் நேரத்திற்கு ஒரு பேச்சு பேசக்கூடிய நபராக இருப்பதால் டொனால்ட் ட்ரம்ப் அவ்வாறு கூறியதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைய தினம் ஈரானின் உடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் முற்றாக முறிவடைந்து விட்டது. அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் கூறப்பட்ட விடயங்களை முழுமையாக மீறி இருப்பதால் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து முற்றாக தாங்கள் விலகி இருப்பதாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் 5 விடயங்களை ஒப்பந்தத்தில் இவற்றையெல்லாம் அமெரிக்கா மீறி இருக்கின்றார்கள் என்பதையும் இன்றைய நாளில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். முதலாவதாக ஈரான் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அமெரிக்கா மீண்டும் அதை அமுல்படுத்தி இருக்கின்றார்கள். இது அமெரிக்காவினுடைய நேர்மையற்ற போக்கை காட்டுகின்றது. இரண்டாவது, அணுசக்தி விவகாரம் தொடர்பான வாக்குறுதிகளை அமெரிக்கா மீறி இருக்கின்றார்கள். அணு மின் நிலையம், எங்களுடைய அணு உலைகள் மீதும் தாக்குதலை நடத்தி முற்றாக இந்த சரத்தை மீறி இருக்கின்றார்கள். மூன்றாவதாக, இந்த போரில் ஈரானுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்காக இழப்பீடு வழங்கப்படும் என அமெரிக்கா ஒப்புக்கொண்டு கையொப்பமிட்டிருந்தாலும் கூட அந்த இழப்பீட்டை வழங்குவதில் தொடர்ச்சியாக இழுத்தடிப்பு செய்து வருகின்றார்கள். நான்காவதாக, கார்முஸ் நீரிணை வளைகுடா பகுதி பாதுகாப்பு விவகாரங்களில் ஒப்புக்கொண்ட அத்தனை விவகாரங்களையும் மீறியது மட்டுமல்ல, ஈரான் கார்முஸ் நீரிணையில் தாங்கள் ஒதுக்கிய பாதை வழியாகவே அனைத்து கப்பல்களும் செல்ல வேண்டும், அவ்வாறு செல்லக்கூடிய கப்பல்கள் மீது நாங்கள் தாக்குதலை நடத்தப் போவதில்லை என என்பதை ஈரான் தெளிவாக கூறியிருந்தார்கள். ஆனால் அவற்றை மீறி அமெரிக்கா புதிய பாதைகளை ஏற்படுத்தி தேவையற்ற குழப்பங்களை கார்முஸில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இதன் காரணமாகவே அமெரிக்கா அமைத்திருக்கக்கூடிய அந்த விசேட வழித்தடத்தில் பயணித்த கப்பல்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. ஈரான் அனுமதித்த அல்லது ஈரானால் கூறப்பட்ட தடத்திலேயே அனைத்து கப்பல்களும் செல்வதற்கே ஆவணம் செய்யப்பட்டாலும் ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா புதிய தடத்தை அமைத்த விடயங்களும் இந்த ஒப்பந்தத்தை முற்றாக நீர்த்து போக செய்திருக்கின்றன. எனவே அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் தான் இந்த ஒப்பந்த மீறலுக்கு முழுமையான காரணம் என்பதை ஒரு அறிவிப்பாக என்னென்ன சரத்துக்கள் அங்கே ஒப்பந்தத்தில் MOU கையெழுத்திடப்பட்டதோ அதில் எத்தனை சரத்துக்களை எல்லாம் எவ்வாறு அமெரிக்கா மீறியிருக்கின்றார்கள் என்பதையும் ஈரான் தெளிவாக கூறியிருப்பதனூடாக அமெரிக்காவினுடைய இரட்டை வேடத்தையும் நேர்மையற்ற போக்கையும் தோலுரித்து காட்டியிருக்கின்றார்கள். எனவே இனி அமெரிக்காவுடன் நாங்கள் இந்த ஒப்பந்தம் குறித்து பேசுவதற்கு தயாராகவில்லை. இந்த ஏற்கனவே ஒப்பந்தத்தில் கூறப்பட்ட விடயங்களை அமெரிக்கா நிறைவேற்றாமல் புதிதாக விடயங்களை பேசுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது என்பதை ஈரான் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இது உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என்பதை தற்போது பல பத்திரிகைகளும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து, ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பில் விமான நிலையத்தில் அமெரிக்க படைத்தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த தளம் பாரிய அளவில் சேதமடைந்திருப்பதாக ஈராக் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரான் தாக்குதலின் பின்னர் இன்று வெளியிடப்பட்ட செயற்கைக்கோள் படங்களில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட பேட்ரியாட் வான் பாதுகாப்பு சாதனங்களும் ஹைமாஸ் ஏவுகணை எதிர்ப்பு சாதனங்களும் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை, சேட்டலைட் புகைப்படங்களை IRGCயும் சுயாதீன ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ஈராக்கில் நடத்தப்பட்ட தாக்குதல் மிகப்பெரிய சேதத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. அடுத்து, இன்று ஒரு மிக முக்கியமான ஒப்பந்த மீறலை அமெரிக்கா செய்திருக்கின்றார்கள். ஈரானின் இராணுவ இலக்குகள், IRGCயினுடைய முகாம்கள், குறிப்பாக IRGCயினுடைய கட்டளை தளங்கள் போன்ற பகுதிகள் மீதே தாங்கள் தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்கா கூறிக்கொண்டாலும் கூட இன்றைய தினம் நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல் முழுக்க ஈரானின் உட்கட்டுமானங்கள், சிவிலியன்கள் பயன்படுத்தக்கூடிய பாலங்கள், பல இடங்களின் மீது அமெரிக்கா ஒரு கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். ஈரான் மீதான தாக்குதலில் நேற்று பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பந்தர் அப்பாஸையும்
ஏனைய நகரங்களையும் இணைக்கக்கூடிய பந்தர் கமீர் பாலம், கரிவே பாலம், பயணிகள் பயன்படுத்தக்கூடிய பிரதான டெக்ரானின் ட்ரெயில் நிலையம் மற்றும் ஈரான் ஷாகரில் அமைந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சிவில் விமான நிலையம் ஆகியன தாக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக 12 ஈரானியர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. எனவே அமெரிக்க இராணுவம் ஒரு கிரிமினல் குற்றங்களை இங்கே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இராணுவ இலக்குகளை தாக்குவதாக கூறிக்கொண்டாலும் கூட பொதுமக்களுடைய கட்டுமானங்கள் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருப்பதால் இனிவரும் நாட்களில் நாங்கள் அரபுலக நாடுகளில், அதாவது அமெரிக்காவின் தளங்கள் எங்கெல்லாம் அமைந்திருக்கின்றதோ அந்த நாடுகளின் உட்கட்டுமானங்கள் மீதும் தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என ஈரான் அறிவித்து விட்டார்கள். அறிவித்தது மட்டுமல்ல, இன்றைய தினம் பஹ்ரைனில் அமைந்திருக்கக்கூடிய பாப்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதும் ஈரான் பாரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த ட்ரோன் தாக்குதலின் பின்னர் அந்த பாப்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து புகை மண்டலம் வெளியேறக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல கத்தார் வான்பரப்புகளிலும் பல்வேறுபட்ட வெடிப்பு சம்பவங்களை பார்க்கக்கூடியதாக இருந்ததால் கத்தாரின் டோகா நகர் முழுவதும் பாரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தி விட்டார்களா என்ற அச்சம் ஒருபுறம் இருக்க, இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள் என்ற செய்தி அறியும் முன்னரே அங்கு சைரன்கள் மிகப்பெரிய அளவில் ஒலிக்க விடப்பட்டன. டோகா முழுவதும் ஒரு உசார் நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. கத்தாரில் பல இடங்களில் வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதால் ஒருவேளை கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. அதேபோல் குவைத்தில் அமைந்திருக்கக்கூடிய குவைத் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு அமெரிக்க இராணுவ தளம், காலாட்படைகளை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய இராணுவ தளம், அந்த பகுதியிலேயே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் IRGC வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது ஈராக் எல்லைக்கு அமைந்திருக்கக்கூடிய குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளம் மிகப்பெரிய அளவில் தீப்பற்றி எரிந்துள்ளது என்ற செய்திகள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல ஈரானினுடைய உட்கட்டுமானங்கள் மீது தாக்குதலை நடத்துவது மட்டுமல்ல, ஈரானின் மின்சார கட்டமைப்புகள், மின் உற்பத்தி நிலையங்கள், எரிவாயு மையங்கள் மீதும் நாங்கள் தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என ட்ரம்ப் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஈரான் ஒரு விடயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா ஈரானின் மின்சார உட்கட்டமைப்பை தாக்கினால் செங்கடல் வழியாக செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல் வழித்தடங்களையும் மூடுவதற்கு தயாராக இருக்குமாறு கவுதி படைகளுக்கு ஈரான் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்நிலையில் கவுதி படைகள் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். பாப் அல் மண்டேப் ஜலச்சந்தியை மூடுவதற்கு கவுதி படைகள் தயார் நிலைக்கு வந்துவிட்டார்கள். இந்த நீர்வழி பாதையே உலகளாவிய கடல்வழி வர்த்தகத்தில் 10 முதல் 14% கப்பல்கள் செல்லக்கூடிய, ஏற்றுமதி இறக்குமதி கப்பல் செல்லக்கூடிய பாதையாக இருக்கின்றது. ஏற்கனவே கார்மூஸ் நீரிணை பாதையும் மூடப்பட்டு விட்டது. இந்த செங்கடல் பாப் அல் மண்டேப் ஜலச்சந்தியும் மூடப்பட்டால் உலகம் இதுவரை காணாத ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எவ்வளவு மாற்றுப்பாதைகள் இருக்கின்றன, வேறு வழிகள் இருக்கின்றது என்று கூறினாலும் கார்மூஸும் இந்த செங்கடல் பகுதியும் ஒரே நேரத்தில் மூடப்பட்டால் அது மிகப்பெரிய வரலாறு காணாத ஒரு பொருளாதார பேரழிவை ஏற்படுத்தும் என்பதுதான் பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது. இந்த நிலையில் செங்கடலை மூடுவதற்கு தயாராக கவுதி படைகள் அந்த இடத்திலே ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் செங்கடலில் செல்லக்கூடிய கப்பல்களை குறிவைத்து நிறுத்தியிருப்பதாகவும், அமெரிக்கா ஈரானின் உட்கட்டுமானங்கள் அல்லது மின்சார நிலையங்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்தால் அடுத்து வரும் நாட்களில் செங்கடலிலும் தாக்குதல்களை ஆரம்பிக்க கவுதி படைகள் முழு தயார் நிலைக்கு வந்திருப்பதாக கவுதி படையினுடைய செய்தி தொடர்பாளர் ஜாக்கி ஷாரி தெரிவித்திருக்கின்றார். எனவே கவுதிகளும் முழு அளவில் தயாராக இருக்கும் சூழ்நிலையில் செங்கடல் போக்குவரத்தும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது. எனவே அடுத்து வரும் நாட்கள் ஒரு தீர்க்கமான சமாதான நடவடிக்கைகள் அல்லது யாராவது மத்தியஸ்தர்கள் தலையிட்டு 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தாவிட்டால் கர்மூஸை போல செங்கடலும் மூடப்பட்டு மிகப்பெரிய சிக்கலான சூழ்நிலையை உலகம் எதிர்கொள்ளப் போகின்றது என்பதுதான் கவலையான செய்தியாக இருக்கின்றது. இறுதியாக ஹிஸ்புல்லா அமைப்புக்கு சென்று கொண்டிருந்த ஈரானினுடைய ஆயுதங்கள் பலவற்றை சிரிய ஈராக் எல்லையில் தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக சிரிய அரசு அறிவித்திருக்கின்றார்கள். லெபனானில் செயற்பட்டு வரக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு கொண்டு செல்வதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட எண்ணெய் டேங்கர் லாரி ஒன்றை சோதனை செய்ததில் சிரிய ஈராக் எல்லையில் 100க்கும் மேற்பட்ட ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்கள், டேங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள், ஏவுகணை பாகங்கள், ட்ரோன் பாகங்கள் மற்றும் பல்வேறுபட்ட அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் உட்பட பல ஆயுத தளபாடங்களை தாங்கள்
கைப்பற்றி இருப்பதாக சிரியா அறிவித்திருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள், இஸ்ரேல் லெபனானை அடி என்று அடித்து அங்கிருக்கும் மக்களை கொண்டு குவிக்கின்றார்கள். லெபனான் முழுவதையும் சுடுகாடாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். காசா முழுவதையும் அழித்து விட்டார்கள். ஈரானில் பொதுமக்கள் குடியிருப்புகள் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துகின்றார்கள். அப்போதெல்லாம் கைகட்டி வாய் பொத்தி கொண்டிருக்கும் இந்த சிரிய அரசும் அமெரிக்காவின் செல்லப்பிள்ளை அல் ஷாராவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்த்து களமாடும் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் செல்லும் போது தேடி தேடி அவற்றை பிடித்து தன்னுடைய அமெரிக்க எஜமானுக்கு எப்படியெல்லாம் சேவகம் செய்கின்றார்கள் என்பதை நினைத்தால்தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. தங்களுடைய சொந்த சகோதரர்கள் இஸ்லாமிய மக்கள் லெபனானிலும் காசாவிலும் படுகொலை செய்யப்படும் போது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு துப்பாக்கி சன்னத்தை கூட சுட முடியாத இந்த சிரியாவின் அல் ஷாராவினுடைய கும்பல் இன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளை எதிர்த்து களமாடும் ஹிஸ்புல்லாவுக்கு செல்லக்கூடிய ஆயுத தளபாடங்களை மிகப்பெரிய அளவில் கைப்பற்றி அதை காணொலியாக வெளியிட்டு தாங்கள் மிகப்பெரிய அளவில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறி வருவதுதான் அரபுலகின் சாபக்கேடு என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற முக்கியமான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் வெளியாகும் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு அகிலம் முகநூல் பக்கத்துடனும் இணைந்திருங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.